ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நானும் என் பையனும் சேர்ந்து ராகி சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு சைடாகவே பண்ணணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை 100 கிராம் அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரே சைடாகவே கொஞ்சம் சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு. அதுக்கப்புறம் எண்ணெய் 100 ml ரீஃபைண்ட் ஆயில் தான், ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்குல்ல அந்த ஆயில் தான். அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் நம்ம ஒரு கப்பு ராகி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். அது மொத்தமாக போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கணும். தேவையான போது பால், அரை கப் பால், அது கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருக்கும்போது அப்பப்போ கொஞ்சமாக பால் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு சைடாகவே கிண்டிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அப்புறம் ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ், உங்களுக்கு தேவைன்னா வெண்ணிலா எசன்ஸு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். ஒரு சைடாகவே நல்லா கெட்டி இல்லாமல் அங்கங்கே எதுவுமே இல்லாமல் ஒரு பக்கம் எடுத்து விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் இருக்கும்ல, டார்க் சாக்லேட், அதே இதில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டி முடிச்சுட்டு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கும், ஒரு மீடியமான ஸ்டேஜில் இருக்கணும். அதுக்கப்புறம் சின்ன பவுலில் வச்சுருக்கேன், ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொன்று ஃபுல்லாக போடக்கூடாது, பாதியாக வச்சு அதுக்குள்ளே சின்ன சாக்லேட் துண்டு போட்டு ஒரு 45 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது மிச்சம் இருந்ததை ஒரு பெரிய கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நானும் என் பையனும் செஞ்ச ராகி கேக். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.